ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி மீனம். இந்த வருடத்துல சனி பகவான் மார்ச் 29ல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே மார்ச் 29ல இருந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட் ஆக்டிவேட் ஆக போகுது. மீன ராசியை பொறுத்தளவுல குருவுடைய ராசி, அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பொதுவா ஜென்மத்துல பாவ சனி இருக்கும்போது, ஜென்ம சனி நடக்கும்போது அது ஒரு மாதிரி நிறைய குழப்பங்களையும் நிறைய புரிதலையும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த 7.5 சனியை நீங்க 3 பகுதியா பிரிச்சுக்கணும். அதாவது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியா பிரிச்சுக்கணும். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட். 2ஆம் சுற்றுல உள்ளவங்களுக்கு ஒரு வளர்ச்சி